ஃப்ரெண்ட்ஸ், 11ஆம் கெஸ்டிங் பார்க்கலாம். இந்த 286 ஒரு நல்ல நம்பர். சரி, ஒன்றும் சொல்கிறது இல்லை. இந்த நம்பர் நம்ம வந்து BC 10லேருந்து 59 எடுத்தோம். நம்ம இந்த இடத்துல தான் எடுத்தோம். BC 10க்கு 59 அப்படியே வந்து எடுத்தோம். 559 அப்படின்னு. அது என்னன்னா, இங்கே பாருங்கள், BC 01க்கு மேலே பாருங்கள் 63. இந்த BC 01 10 அப்படின்னு திருப்பினா, இந்த மேலே இருக்கிற 63 நம்ம 36 அப்படின்னு திருப்பணும். ஸோ 236 இங்கே வந்து பாருங்கள், 236 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 286 அப்படின்னு கேம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 342 அதுலேருந்து வருமா அப்படின்னா 2 சான்ஸ் தான் இப்போ எல்லாம் வருது. சரி, அதுவும் பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த 10 கீழே 86 கரெக்டாக வந்துச்சு. நாம் இந்த 10 கீழே எடுத்தோம், அது இந்த மேலே கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னா இங்கே 2க்கு 7 ஆப்போசிட் வந்திருந்தது. இதுதான் வந்து சேம் வந்திருந்தது, 1க்கு 1 அப்படின்னு. அதை வச்சு நாம் மேட்ச் பண்ணோம். சரி, இப்போது இந்த இடத்துலேருந்து வந்திருந்தா, அதாவது 401க்கு 510 அப்படின்னு வந்தது. 263க்கு 286 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல 342 இருக்குது. 342 இந்த இடத்துல வந்து கரெக்டாக அப்படியே 01, அதாவது 01க்கு 10 அப்படின்னு வந்துச்சு. இந்த 63க்கு 86 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த 47க்கு ஃபுல்லாகவே ஆப்போசிட் பண்ணால் 97 அப்படின்னு வரணும். அப்போ 97 இந்த 2 இடத்துல திருப்பியிருக்காங்க. இந்த இடத்துல திருப்பாமே வரணும், அப்படியே 97. அப்போ 397 அப்படின்னு வருமா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று ப்ளஸ் பண்ணியிருக்காங்க 5 அப்படின்னு, 4க்கு 5. இந்த இடத்துல வந்து ப்ளஸும் பண்ணல மைனஸும் பண்ணல. ஒருவேளை இந்த இடத்துல ஒரு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் பண்ணணும். ஆப்போசிட் பண்ணால் 897 அப்படின்னு வரணும். இல்லைனா மைனஸ் பண்ணால் 797 இல்லைனா 297 வரணும். அது எப்படின்னு பார்த்துக்குங்க, ஓகேவா? ஆனால் நான் வந்து எனக்கு ஒரு ஐடியாவில் நான் கெஸ்ஸிங் எடுக்கிறேன். அதை வச்சு நீங்கள் எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 159க்கு பாருங்கள், 158 AB 15க்கு கரெக்டாக அப்படியே AB 15. இந்த 541க்கு பாருங்கள், அப்படியே 531. என்னென்னா இந்த 4க்கு 9 B போர்டுலேருந்து C போர்டுக்கு, இங்கே AB 15, இங்கே AC 51. அதே மாதிரி இங்கே AB 15 C போர்டு 8, இந்த AC 51க்கு இங்கே AC 51, C போர்டில் இருக்கிற 8க்கு B போர்டில் ஆப்போசிட்டு 3. ஓகே, இதுதான். இப்போ அதே மாதிரி பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த 342 இதுவும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அது பாருங்கள். இந்த 246 AC 26 அப்படியே வச்சு B போர்டில் 4, அந்த B போர்டில் 4, இங்கேயுமே பாருங்கள் B போர்டில் 4, இந்த இடத்துல பாருங்கள் C போர்டில் 8. ஓகேவா? அதனால தான் ஓரளவுக்கு இந்த 2 மெத்தடுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுனால தான் இந்த கெஸ்ஸிங் எடுக்கிறேன். அதனால் அப்படியே பாருங்கள். இப்போது இந்த 4க்கு ஒரு நம்பர் குறைச்சி 3, அதுக்கு ஆப்போசிட்டு 8. ஓகேவா? அப்போது 286 அப்படியே வந்துச்சு. இப்போது இந்த 4க்கு 4 வச்ச மாதிரியே இங்கே 8 வந்து C போர்டில் அப்படியே 8 அப்படின்னு வைக்கணும். C போர்டு 8 வச்சா இந்த 36 நமக்கு அப்படியே வந்து 36 வரணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே 15க்கு அப்படியே தான் 15 வந்துச்சு. இந்த 51க்குமே அதே மாதிரி தான் 51 வந்துச்சு. ஓகேவா? திரும்பலை. ஓகேவா? அதே மாதிரி அதே மெத்தடில் நாம் 26 AC, இங்கே 36 AB. ஸோ 36 AB வச்சு C போர்டு 8 வச்சோம்னா
68 வரும். இங்கேயுமே பாருங்கள் 46, அது அப்படியே திரும்பி 64 அப்படின்னு வந்துச்சு. அது மாதிரி 86, அது அப்படியே திருப்பி 68 அப்படின்னு வைக்கலாம். அப்போ 368 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கலாம். அப்படின்னா அப்போ இதுலேருந்து என்ன வரும்? இதில் நாம் என்ன எடுத்தோம் அப்படின்னா 397 அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? 397 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு ஆப்போசிட் பண்ணால் 897 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஒருவேளை இது டைரெக்டாக அப்படியே வந்துச்சுன்னா இங்கே நமக்கு 368, இது அப்போவுமே நமக்கு ஏ போர்டு 3 அப்படின்றது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே பார்த்துக்குங்க. இப்போ இதில் இன்னொன்று பாருங்கள், இந்த ஏசி 26 வரும்போது பாருங்கள், கீழே 363 அப்படின்னு ஒரு நம்பரு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அதே ஏசி 26 இங்கே வரும்போது பாருங்கள், ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 363க்கு 364 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ அடுத்த ஏசி பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த ஏசி பார்த்திங்கன்னா இதே மாதிரி 364, 363, இங்கே 365 அப்படின்னு நம்பர் வந்திருக்கணும். ஆனால் அது வரல. அது என்னான்னு பாருங்கள், ஃபுல் ஆப்போசிட் வந்திருக்கு. அப்படியே இந்த 256க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து பாக்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? அப்போது இந்த 256க்குமே ஒருவேளை ஃபுல் ஆப்போசிட் வந்தால் என்ன வரும் அப்படின்னா 731 அப்படின்னு ஒரு பாக்ஸ் வரணும். அப்படி இல்லை இந்த மெத்தடில், ஏன்னா இங்கே வந்து 26 ஏசி கூட ரெட்டை நம்பர் சேர்ந்துருக்கு. 2, 4 வந்து ரெட்டை நம்பர். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 5ன்றது ஒத்த நம்பர். ஓகேவா? ஒருவேளை இப்போது 26ஓட 8ன்றது ரெட்டை நம்பர் சேர்ந்துருக்கிறதுனால 364, 365 அப்படின்னுமே வரலாம். ஓகேவா? 365 அப்படின்னு வரலாம். இந்த மெத்தட் படி வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக 731 பாக்ஸ் வரலாம். ஓகேவா? பாருங்கள், இந்த மெத்தடெல்லாம் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? அந்த 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ ஆரம்பத்தில் ஒரு ஆடு கொடுத்துருந்தேன். அந்த ஆடு வந்து நானே நிறுத்திட்டேன். ஏன்னா அவங்க நிறையா கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க புக்கிங்கில் வந்து சரியாக வின்னிங் கொடுக்குறதில்ல, வின்னிங் அமௌண்ட்டுன்னு. அதனால் அந்த நம்பருக்கு புக் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதனால் வந்து அதை இனிமேல் அதுக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வின்னிங் அமௌண்ட்டு ஆரம்பத்துலேயே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க இல்லை அப்படின்னு ஏதோ காரணம் சொன்னாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. அதனால தான் நான் வந்து ஆட் கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கம்ப்ளைண்ட் வருது. தயவு செஞ்சு அந்த நம்பரில் வந்து நீங்கள் புக்கிங் கொடுக்காதீங்க. ஓகேவா? நான் நேற்று வீடியோலையுமே சொல்லியிருந்தேன், அந்த நம்பரில் வந்து இனிமேல் புக்கிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, வின்னிங் அமௌண்ட்டும் சரியாக கொடுக்குறதில்ல அப்படின்னு நான் நிறையா கேள்விப்பட்டதுனால நான் ஆட் நிறுத்திட்டேன். அதோடு வந்து இப்போவுமே வந்து இன்றைக்கி காலையிலுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் வந்து நேற்று வந்து டியரில் வந்து எனக்கு வின்னிங் வந்தது, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நேற்று வீடியோலையுமே நான் வந்து சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது தெரியல. அதனால் வந்து நீங்கள் புக்கிங் போடுற இடம் வந்து நானுமே தான் ஏமாந்துட்டேன். ஏன்னா அவங்கள நம்பி தான் நான் வந்து ஆட் கொடுத்தேன். ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. நம்ம உண்மையிலேயே அவங்க யாருன்னுமே எனக்கு தெரியாது. சரி, புக்கிங் நாங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக பண்ணுறோம், கொஞ்சம் ஆட் கொடுங்கன்னாங்க. அதை நம்பி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இனிமேல் அந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணாதீங்க. ஓகேவா? கடைசியில் வந்து 757 வரும். ஆனால் அது நான் ஆடு நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போவுமே என்னை கேட்டால் நான் என்ன பண்ணுறது தெரியல. ஓகேவா? அதனால் வந்து அந்த நம்பருக்கு இனிமேல் நீங்கள் புக்கிங் பண்ணால் அது உங்கள் ரிஸ்க்கு, பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது என்னோடய நம்பரு. ஓகேவா? இந்த நம்பர் வந்து என்னோடய நம்பரு. ஓகேவா? நான் இப்போ தான் 2 வாரமாக தான் நான் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் ஏற்கனவே புக்கிங் எடுத்திருந்தேன், அதை ஸ்டாப் பண்ணிட்டுருந்தேன், இப்போ எடுக்கிறேன். பாருங்கள், இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க.
ஓகேவா? மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதிலுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் என்ன வேணாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபாலோ நம்பர்ஸு, அப்புறம் வேறு எதனா மெத்தடில் நம்பர் வந்துச்சுனாலுமே ஒரு மணிக்கு மேலே அதில் போடுறேன். பாருங்கள் எப்படின்னு. ஓகேவா? ஓகே, பாருங்கள், இந்த நம்பர் தான் எடுத்திருக்கோம். இந்த 379 ஒருவேளை ஃபுல் ஆப்போசிட்டாக வந்து பிசி திரும்பி வந்தாலுமே 842 அப்படின்னுமே வந்துடலாம். அதனால் அப்படியுமே ஒரு ஐடியா பண்ணியிருக்கு. பாருங்கள், இந்த 368 தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. எது பாருங்கள், எது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு போர்டு மேட்ச் ஆச்சுன்னா அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், அந்த 757 கடைசியாக அந்த 757ன்னு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் நான் ஆட் கொடுத்ததான் கரெக்டாக வின்னிங் வந்துடும் நானே தான் சொன்னேன். ஆனால் அவங்க வந்து கரெக்டாக பண்ணல. தயவு செஞ்சு அதுக்கு புக் பண்ணாதீங்க. ஏதோ சின்ன அமௌண்ட்டில் போச்சு. அப்புறம் 4 டிஜிட் எதனா பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் தயவு செஞ்சு அதை நிறுத்திக்குங்க. ஓகேவா? ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து அவங்க கேட்டு என் லைனில் வந்தாங்கன்னா நான் பேசிக்கிறேன். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதனால தான் வின்னிங் அமௌண்ட்டுமே சரியாக கொடுக்கல. ஓகேவா? பாருங்கள். ஓகே, அடுத்த ஒரு நல்ல கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.